1563 மாணவர்களுக்கு நீட் மறுதேர்வு வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 50% மாணவர்கள் பரீட்சைக்கு செல்லவில்லை. இதற்கு காரணம் மறுபடியும் தேர்வு எழுதினால் மார்க் குறைந்து விடுமோ என்ற அச்சமாக கூட இருக்கலாம். அதே போல NTA இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் புதிய ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீட் மறுதேர்வுன்னு 2 டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஆனா மார்க்ஸ் அப்படின்னு வர்றப்போ 2 எப்படி கிளப் பண்றது? கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி, ஈஸி லெவல் எப்படி இதை பிரிச்சு பார்க்கிறது? இந்த 2 கொஸ்டின் பேப்பர் இணைச்சு எப்படி மார்க் கொடுக்க முடியும், எப்படி ரேங்க் கொடுக்க முடியும்? எந்த லாஜிக்குமே இதுல இல்ல. அது மட்டும் இல்லாம பழைய நீட் ஸ்கோர் கார்டுல NTA டைரக்டருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தது. இப்போ நியூ ஸ்கோர் கார்டுல எந்த ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாம ஒரு ஜெனரலா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறதும் ஒரு சின்ன கேள்வியை மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு படிச்ச மாணவர்கள் தான் பலியாடாக இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் எவ்வளவு ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 700 715 வரை மார்க்குகள் வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1 12 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 715 என்று வரும் பொழுது 1 அல்லது 2 ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 700 என்று வரும் பொழுது 10 12 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே போல 600 699 வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 13 50 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்ஸ் வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ பெரிய அளவுல ரேங்க்ஸ் ஒன்னும் இம்ப்ரூவ் இல்ல. இதுல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பு என்னன்னா, நீட் தேர்வுத்தாள் கசிந்து எத்துணை மாணவர்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கி இருப்பாங்க. அப்ப அவர்களை எல்லாம் கட்டாயமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லவா, அவர்களையும் அல்லவா இந்த ரேங்க் லிஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்கிற ஒரு கேள்வி அவர்களிடம் இருக்கிறது, நம்மிடமும் இருக்கிறது. இதற்கு என்ன விடைகளை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது CBI என்கொயரி மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அனைத்தும் வர இருக்கிறது. இது போன்ற குளறுபடிகள் இருந்தாலும் நீட் கவுன்சிலிங் தேதியில் மாற்றம் இருக்காது என்று கூறி ஜூலை 6ஆம் தேதி அன்றைக்கு கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.